ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு இறால் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப சீக்கிரமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக வந்து டேஸ்ட்டாக ரெடி பண்ணுவோம். இது வந்து சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, ஒயிட் ரைஸ்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சைடிஸ். இப்போ வந்துட்டு இறால் வந்து 1 kg நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய தோல், உள்ளே இருக்கக்கூடிய குடல்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய், ஒரு 2 துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும், அடுத்ததாக வந்து கசகசா, 2 ஏலக்காய், 2 கிராம்பு வந்து சேர்த்துருக்கோம். இது வந்து நல்லா வந்து பொரிய விட்டுட்டு ஒரு 4-5 பச்சை மிளகாய் வந்து காம்பு உடைக்காமல் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. அடுத்து வந்து கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வந்துட்டு பொடிசாக கட் பண்ணி அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 4 தக்காளி பழத்தை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்து அது வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க தக்காளி பழத்தை. ஸோ நல்லா வந்து தக்காளி பழம் வந்து மசியணும். அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பல்ல அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயம் முறித்து வச்சுருக்கோம். பூண்டு வந்துட்டு ஒரு 20 பல்ல அளவுக்கு பூண்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு முந்திரி பருப்பு, ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகு, ஜீரகம், சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதே டைமில் வந்துட்டு இப்போ தக்காளி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு வதங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட நல்லாவே வந்து உங்களால் எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வந்து மசிச்சிக்கலாம் தக்காளி பழத்தை. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து இப்போது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டையும் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கிக்கலாம் பாருங்கள். ஸோ இது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சேர்த்துடலாம். என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட வந்துட்டு நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். காரம் தேவையான அளவு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மல்லித்தூளும் வந்து ஆட் பண்ணி இந்த மசாலா எல்லாமே வந்து உள்ளே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். அந்த அரைச்சி ஊற்றிருக்கக்கூடிய அந்த எல்லா பேஸ்டினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்குமே வந்து வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து இப்போ வதக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல இறால், அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து இப்போ வந்து வதக்கிக்கலாம். இறால் வந்துட்டு 1 kg இருந்தாலும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாதிக்கு பாதி வந்துட்டு கம்மியாயிரும் பாருங்கள். சூப்பராக வந்துட்டு இறால் வந்துட்டு உள்ளே மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வதக்கிட்டு அடுத்ததாக வந்து தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்துட்டு இறால் வேகிற அளவுக்கு வந்து நீங்கள் கொதிக்க விடுங்க. தண்ணி வந்துட்டு நாங்கள் வந்து அளவாக தான் வந்து சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்காங்க அதை செக் பண்ணி நீங்கள் வந்து இப்போ மூடி போட்டு வந்து மூடி வச்சுருங்க. நல்லா வந்துட்டு வெந்து வரட்டும். ஸோ சூப்பராக வந்துட்டு அது வந்து வற்றி வேக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு செம்மையான சைடிஷும் கூட. ஸோ இதனுடைய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 kg வந்துட்டு 400 ரூபாய் வரைக்குமே வந்து சொல்கிறாங்க. ஸோ டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு ஃபைனலாக வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுடு சாதத்தெல்லாம் வந்து போட்டு சாப்பிடும் பொழுது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி செஞ்ச உடனே சாப்பிடாமல் கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்துட்டு டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது கூட சாப்பிடணுமோ அது கூட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.